Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ரைட் ஆல் கொடுத்துக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியான முறையில் பால் கொழுக்கட்டை செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதில் வந்து நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் நான் தண்ணி இழந்த அந்த கப்பில் 1 கப் அளவு மாவு சேர்த்துருக்கேன். 1.5 கப் அளவு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கொதித்த தண்ணியை வந்து நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கிறனால நம்ம கைகளால் பிசைய முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி அல்லது ஸ்டிக்கு வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து பேக் சைடை திருப்பிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ மாவு நல்லா சூடாக இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் வந்து நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நம்ம சேர்த்த தண்ணியில் வந்து தண்ணி இன்னும் மீதம் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பிசைஞ்சுக்கலாம் சேர்த்துட்டு. இப்போ இதை மூடி வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துங்க. அதில் வந்து 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு கட்டிகள் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சா மட்டும் போதும். கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து குயின்ஸ் ஆட்டோ பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி மாவு அளந்த அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி எடுத்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு எடுத்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துட்டு அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அரிசி மாவில் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்து தனியாக முதலே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லைட்டாக எடுத்துகிட்டு ஒரு கையில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் இந்த மாதிரி லைட்டாக வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம முறுக்கு அச்சில் கூட நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக அதுலேயும் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ எந்த டைப்பில் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நீங்கள் வந்து ரொம்ப டைமே ஆகாது, ரொம்ப மாவு வந்து கையில் ஒட்டாது, ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக வந்து டக்கு டக்குன்னு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்த அரிசி மாவில் நம்ம எல்லாமே வந்து உருட்டி எடுத்துக்கிட்டோம். நான் வந்து இதில் பாதி இந்த ஷேப்பில், அதாவது நீல வாக்கில் பாதி, உருண்டை ஷேப்பில் வந்து பாதி அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை வந்து நம்ம கொதித்த தண்ணியில் தான் நம்ம அதை சேர்க்கணும். நல்லா கொதி வராமல் சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்ச பின்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துருங்க. லைட்டாக கேப் விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு 5 to 6 நிமிஷம் வந்து நான் இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கரையாமல் இருக்குது பாருங்கள் நம்ம போட்ட கொழுக்கட்டைகள் எல்லாமே. ஸோ இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு கரைசலையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை சேர்க்கும் போது நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். ஸோ இதை சேர்த்துட்டு நம்ம வெள்ளை கரைசல் எடுத்து வச்சதை நம்ம வந்து வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தூசு இருந்தாலும் நமக்கு வந்து ஃபில்டராகி நினைக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இந்த மாதிரி எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க. கலந்து கொடுத்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். ஸோ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விட்டுங்க. ஏன்னா அதனோட வெள்ளைப்பாக்கு எல்லாமே அதனோட ஸ்வீட்னஸ் எல்லாமே கொழுக்கட்டையில் சேர்ந்து வேகட்டும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நான் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டில் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. தேங்காய் வந்து நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் பூ சேர்த்துட்டு
நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு நம்ம கொழுக்கட்டை. இதில் வந்து நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு ஒரு பால் சேர்த்துருக்குறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். இதில் தேங்காய் பாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பாலோ தேங்காய் பாலோ எது சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பால் கொழுக்கட்டை உடையாமல் கரையாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதை ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். நீங்களும் இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.